எம்எம்ஜி வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னாக்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா எல்லாத்துக்கும் டிபெண்ட் பண்ணியிருப்பேன். இன்னொரு விஷயம் பயம் எனக்கு நெறைய இருக்கும். எதுவுமே நான் வந்து ஸ்ட்ராங்கா முடிவெடுக்கிறதுன்றது எடுத்தாலே அது இறங்குறதுக்கு அவ்வளோ யோசிப்பேன். ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுனாக்க என்ன பண்றது? எல்லாத்துக்கும் நம்மள பிடிச்சிருவாங்களே அப்படின்ற ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. ஆனா எம்எம்ஜிக்குள்ள வந்ததுக்கப்புறம், எந்த அளவுக்கு நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும், எந்த விஷயத்துக்குமே நம்ம எப்படி இறங்கி முடிவெடுக்கிறது, எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கு நாம தான் பொறுப்பு. பர்சனலா எல்லாமே நம்ம வந்து அந்த கான்ஃபிடென்ட்டு கொஞ்சம் எனக்கு இப்போ குடுத்த விஷயங்கள் எல்லாமே எம்ஜில படிச்சதுக்கு அப்புறமா தான். இன்னொன்னு பிசினஸ் ரிலேட்டடா அப்படின்னாக்க ஒண்ணுமே தெரியாது. நான் எனக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெட்வொர்க்குள்ள வந்தாலும், நெட்வொர்க்க பத்தியும் எனக்கு வந்து ஒண்ணுமே அது எவ்வளோதான் படிச்சாலும் எனக்கு அது ஃபுல் அவேர்னஸா எனக்கு தெரியவே இல்ல. அப்படியே நான் படிச்சு கொஞ்சம் வந்தாலுமே, மக்கள் கிட்ட மூவ் பண்ணாலுமே அந்த தயக்கம், பயம் என்னை விட்டு போவே இல்ல. அப்படியே தான் இருந்தது. எம்எம்ஜில படிச்சதுக்கப்புறம் நெட்வொர்க்னா என்ன? அதோட வேல்யூ என்ன? அது எப்படி நம்ம வந்து மக்கள் கிட்ட எப்படி நம்ம அத கொண்டு போய் குடுக்கணும்? நம்ம எப்படி அத கேர் பண்ணணும்? ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்ணணும்? இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம அத படிக்கிறம்போது அவ்வளோ வேல்யூவா அத உணர தோணுது. 9த் வண்டர் கேட்டதில தான் நெறைய மாற்றங்கள் சுத்தி இருக்கிறவங்கள எப்படி பார்க்க தோணுது? என்னுடைய யோசனை எப்படி இருக்கு? எந்த டைம்ல நான் எப்படி யோசிக்கிறேன்? எப்படி ரியாக்ட் பண்றேன்? அப்படின்றதெல்லாம் என்னையே நான் ஃபர்ஸ்ட்டு அ யோசிச்சே மாத்திக்க முடிஞ்சது. விஷயங்களே நான் வந்து படிச்சுக்கிட்டது எம்எம்ஜி தான் என்ன அந்த அளவுக்கு வந்து யோசிக்க வச்சது.